படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சூரியனும் செவ்வாயும் அடக்க முடியாத ஆக்ரோஷமும் என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தன்மை உண்டு. அதேபோல் சூரியன் செவ்வாய் என்றால் இரண்டும் எரி கிரகங்கள், நெருப்பு கிரகங்கள், போர் கிரகங்கள், சண்டை பிரியர்கள், இராஜாங்க பிரியர்கள், அதிகார கிரகங்கள். இதெல்லாம் சூரியன் செவ்வாயின் குணாதிசயங்கள். இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு இடத்தில் இணைந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இருவரும் இணைந்து உள்ளார்களோ அந்த பாவகமும் சரி, அவர்கள் பார்க்கும் இடமும் சரி, சுப தொடர்பு இல்லாமல், அது நீர் ராசியாக இல்லாமல் நெருப்பு ராசியாக இருந்தால் கட்டாயம் அந்த வீடு சார்ந்த காரகத்துவம் சார்ந்த ஆக்ரோஷம், வெறி என்பது அதிகமாக அந்த ஜாதகருக்கு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்போது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து சிம்மத்தில் சேர்ந்துருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். சிம்மம் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். அதுக்கு நேர் எதிர்ஸ்தானம் கும்பம். இப்போ கும்பத்தை ரெண்டு பேரும் பார்ப்பாங்க. இந்த கும்பத்தை பார்க்கும்போது கும்பம் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். அப்போது இந்த ஜாதகர் என்ன பண்ணுவார்னா, 5ஆம் இடம் என்பது சூரியன் செவ்வாய் ஒரு பெருமைக்குரிய கிரகங்கள். அப்போ அவரோட குழந்தைகளை பற்றி அதிகமாக அவர் புகழ்ந்துக்குவார். ரொம்ப பெருமையாக புகழ்ந்துக்கிற குணம் இருக்கும். இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்குது இல்லையா, அந்த 11ஆம் இடம் என்பது காலபுருஷனுக்கு மூத்த சகோதரம். அப்போ மூத்த சகோதரத்தின் மேல் ஒரு அடங்காத பகை, தீர்க்க முடியாத ஒரு வன்மம், ஒரு வெறி என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதுபோல்தான் ஜாதகத்தில் எந்த பாவகத்திற்கு தகுந்தாற்போல் சூரியனும் செவ்வாயும் அமர்ந்துள்ளார்களோ அந்த பாவகம் காரகத்துவம் சார்ந்த முறையில் ஒரு வெறி என்பது, தீர்க்க முடியாத, அடக்க முடியாத ஒரு ஆக்ரோஷம் என்பது இந்த ஜாதகருக்கு கட்டாயம் இருக்கும். சூரியன் செவ்வாய் என்றாலே அடக்க முடியாத ஒரு ஆக்ரோஷம். எந்த பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்த ஒரு அடக்க முடியாத ஆக்ரோஷம் என்பது இருக்கும். இது நீர் ராசியாக இருந்தால் கட்டுப்படும், மற்ற ராசிகளில் இருந்தால் கட்டுப்படாது. நெருப்பு ராசியாக இருந்தால் உக்கிரமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.